இங்கே ஒருத்தன் மார்ச்சூரில் வேலை செஞ்சுட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்கும். என்னன்னு சொல்லி கிட்ட போய் பார்ப்பான். அங்கே டெட் பாடி வைக்கிற பாக்ஸ் தானாகவே ஓப்பன் ஆகிருக்கும். எப்படி ஓப்பன் ஆச்சுன்னு சொல்லி கிட்ட போய் பார்ப்பான். அங்கே பக்கத்தில் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டு அவனோட வேலையை பார்க்க அவன் போவான். கொஞ்சம் தூரம் பொறுமையாக நடந்து போயிட்டே இருப்பான். மறுபடியும் திடீர்னு ஒரு சவுண்டு கேட்கும். திரும்பி என்னன்னு பார்ப்பான். இன்னொரு பாக்ஸ் டெட் பாடியோட ஓப்பன் ஆகிருக்கும். இவன் ரொம்ப பயந்துருவான். அதுக்கப்புறம் கிட்ட போய் பார்ப்பான். அதை க்ளோஸ் பண்ண பார்ப்பான். ஆனால் அவனால் க்ளோஸ் பண்ண முடியாது. மறுபடியும் நல்லா புஷ் பண்ணுவான். உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் உள்ள இருந்து ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமான சவுண்டு கேட்கும். இவனும் கொஞ்சம் கூட பயப்படாம உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி எட்டி பார்ப்பான். ஆனால் கொஞ்சம் இருட்டா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி பார்ப்பான். சடனாக ஒரு டெட் பாடி உயிரோட வெளியே வரதை பார்த்துட்டு இவன் பயந்து அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருவான். இவன் வீட்டில் இருக்கும்போது இவனுக்கு ரொம்ப கழுத்து வலிக்கும். ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஸ்கேன்ல இவனோட கழுத்து பெண்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இவனுக்கு தினமும் கழுத்து வலியா இருக்கும். ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல வெயிட் செக் பண்ணுவான். இவனோட வெயிட் டபுள் மடங்கு அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இவன் போட்டோ எடுத்து பார்ப்பான். இவனுக்கு மேலே யாரோ உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இவன் மாச்சூரில் ஒர்க் பண்ணுற போது அந்த பேய் இவனோடவே வந்து இவன் கழுத்து மேலேயே எப்பவுமே உட்காந்துட்டே இருக்கும். அதனால தான் இவன் வெயிட் அதிகமாக